ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன பார்க்க போகிறோன்னா பழ வகைகள். இதுதான் மாமரத்து பூ. இதிலிருந்து தான் மாங்காய் காய்க்கும். சின்ன சின்ன பிஞ்சாக வச்சுருக்கு பாருங்கள். இது அடுத்தது பிஞ்சாகி பிஞ்சு காயாகி காய் தான் அறுவடைக்கு வர்றது. ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் அந்த ஆல் டைம் மேங்கோ. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரவுண்டு ரவுண்டாக தான் காய்க்கும். இப்போ நார்மல் மாங்காய் சீசன் தான். இந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் 2-3 மாதம் கழித்து இடையில ஒரு டைம் காய்க்கும். அதுதான் எடைக்காய். அதுக்கு தான் ஆல் டைம் மேங்கோன்னு பேர். இந்த மாங்காய் தான் காய்க்கும். அப்போவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும், ரவுண்டாக இருக்கும். மற்ற மரம்லாம் இன்னும் காய்க்கே வரல. இது பார்த்திங்கன்னா காய்ச்சிருச்சு, காயே சாப்பிட்ற அளவு காய்ச்சி. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் மரம் தழைஞ்சிட்ருக்கு. எப்போ காயாகும்னு தெரியல. அடுத்தது இது சப்போட்டா கிளை. இதுதான் சப்போட்டாவோட மரம். இது பார்த்திங்கன்னா சப்போட்டா காய் ஆல் டைம்ங்கிறது சொல்ல முடியாது. எப்போயாவது அப்பப்போ தான் காய்க்கும். இது ரவுண்டு சப்போட்டா. இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப இனிப்பாக இருக்கும். ஆனால் இதை நம்ம மரத்துலேருந்து அப்படியே சாப்பிட முடியாது. பொரித்து பழுக்க தான் வைக்கணும். பழுக்க வச்சுட்டு மறுபடி தான் சாப்பிட்ணும். இது சப்போட்டா கிளை. இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சப்போட்டா பார்த்திங்கன்னா ஒன்று ரவுண்டு சப்போட்டா, ஒன்று பார்த்தா நீளமான சப்போட்டா. ரெண்டுமே நல்ல டேஸ்ட்டு. சின்ன காய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெருசு கொஞ்சம் கம்மியான டேஸ்ட்டாக தான் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா இதை இப்போவே சாப்பிட்றேன்னு சொல்லி பொரித்து சாப்பிட்டு வாய் மக்கி போயிடும். அப்புறம் ஐயோ இது என்ன வாய் மக்கிருச்சுன்னு அப்போவே துப்பிட்டு போயிடுவாங்க கீழேயே. எங்களுக்கு வேண்டாம், இந்த காய் என்ன இப்படி இருக்குதுன்னு. அது வீட்டில் கொண்டு போய் பழுக்க வச்சதுக்கப்புறம் தான் சப்போட்டா சாப்பிட்ணும். அப்படியே மரத்துலேருந்து சாப்பிட்டோன்னா அது தொண்டையெல்லாம் மக்கிரும். வேறு ஃபுட்டு சாப்பிட முடியாது. இது சப்போட்டாக்கு பக்கத்தில் அப்படியே ஃபுல்லாக மாமரம். இது ரொம்ப அழகாக இருக்கும். மாமரத்தடி குழு குழுன்னு இருக்கும் வெயிலுக்கெல்லாம். ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் மாமரத்தடியிலேயே. எங்கள் ரிலேட்டிவ் எல்லாம் இங்கே தான் இருப்பாங்க வீட்டுக்கு வந்தால் கூட. இது பார்த்திங்கன்னா மொந்தன் வாழை. இது பஜ்ஜி எல்லாம் போடுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு தார் ஈனி இருக்குது. இதுதான் மொந்தன் வாழைன்னு சொல்லுவாங்க. இதுதான் பஜ்ஜியெல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு மரம் தான் இருக்குது. காய் ஈனி இருக்குது. இன்னும் கொஞ்சம் முத்தணும்னு நினைக்கிறேன். அப்புறம்தான் பொரித்து பஜ்ஜியெல்லாம் போட முடியும். பழுத்தாலும் அப்படியே சாப்பிட்லாம். பழுக்கிறக்குள்ளே பார்த்திங்கன்னா பொரிச்சிட்டா தான் நம்ம பஜ்ஜியெல்லாம் போடுறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக பழுத்துருச்சுன்னா சாப்பிடத்தான் முடியும். இது பார்த்திங்கன்னா கொய்யா மரம். கொய்யா மரத்துலையெல்லாம் பார்த்திங்கன்னா காயெல்லாம் அணிலே கொத்தி கொத்தி கீழே போட்டு போயிடுச்சு. காலையில் வந்து பார்த்தா 2 காயை கீழே போட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள். இது பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிளோட ஃப்ளவரு. இது பார்க்க நல்லா ஸ்மெல் அடிக்கும். இது பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் வாட்டர் ஆப்பிள். இதில் வைட்டமின் சி இருக்குது. இதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக சாப்பிட்டா பார்த்திங்கன்னா சப்புன்னு தான் இருக்கும். உப்பு மிளகுடி போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு கலர் தான், க்ரீன். ரெட்டு இன்னும் காய்க்கு வரல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மலை நெல்லிக்காய் மரம்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு டைம் காய்ச்சி முடிச்சிருச்சு. இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா பூவெல்லாம் வச்சுருக்கு. எதுக்குன்னே தெரில. காய்க்குமா இல்லை பூவெல்லாம் அப்படியே காற்றுக்கு கொட்டி போயிடுமான்னு தெரியல. இந்த மரம் மறுபடியும் பார்த்திங்கன்னா தலையெல்லாம் நல்லா தழைஞ்சிருக்கு. நல்லா தழைஞ்சு கொழு கொழுன்னு க்ரீனிஷ் லைட் க்ரீன் கலரில் இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்கவே. இது சாப்பிட்டா தண்ணி குடித்தா ரொம்ப இனிக்கும்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா முள் சீத்தா. இந்த முள் சீத்தா பார்த்திங்கன்னா கேன்சருக்கு உகந்தது. இதுதான் சீத்தா மரம். பார்க்க சின்ன செடி மாதிரி தான் இருக்குது. இதுலேயே காய் நிறையா காய்க்குது. இதுக்குள்ளே காய் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஆனால் வெளியே முள்ளாக இருக்கிறதுனால தான் இது பேர் முள் சீத்தா. இதோட விதையெல்லாம் சிலது கீழே விழுந்து கீழேயே முளைச்சிருக்கும். எங்கேயாவது உங்களுக்கு விதையோ பழமோ கிடச்சா நீங்கள் அதையவே கொண்டு வந்து வச்சிங்கன்னா கூட செடி மரமாகி பெருசாக காய்க்கு வந்துடும். இது ஒரு 2-3 வருஷத்தில் செடி பெருசாகி காய்க்கு வந்துடும் போல் இருக்குது. ஒரு செடி பார்த்தா காய்க்காமல் இருக்குது. ஒரு செடி பார்த்தா பிஞ்செல்லாம் வச்சு காய் வச்சுருக்கு. இதுவும் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் ஒரு பழம் பொரிச்சிட்டோம். இது மறுபடியும் ஒரு காய் இருக்குது பாருங்கள். இது சின்னதாக இருக்குது. இன்னும் ஊறுனா நல்லா பெரிய ரவுண்டாக பெரிய காய் ஆகும். இந்த முள் சீத்தா கேன்சர் செல்களையெல்லாம் அழிக்கிற தன்மை கொண்டது. இந்த தலையும் அப்படி தான். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது எல்லார்த்து வீட்லேயும் இப்போ ஒவ்வொரு மரம் வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் வேணால் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஸ்வீட்டாக தான் இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும்.
இனிப்பு பிடிக்கும்னு சொல்கிறவங்கெல்லாம் இது சாப்பிட்லாம். எனக்கு கொஞ்சம் சீத்தானா கொஞ்சம் பிடிக்காது, கம்மியாக தான் பிடிக்கும். ஆனால் இது மருத்துவ குணங்கள் ஜாஸ்திங்கிறனால வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா டைமண்ட் கொய்யா, பிளாக் டைமண்ட் கொய்யான்னு சொல்லுவாங்க, பீட்ரூட் கொய்யான்னு சொல்லுவாங்க. இது 150ன்னு சொல்லி வாங்கி வச்சேன். வாங்கும்போதே காய் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ரெட் கலர் கொய்யா. இது இப்போ தான் காய்க்கு வந்திருக்கு, ரெட் கலர். இந்த கொய்யாவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நாம் சாப்பிட்றதுக்குள்ள அணில் சாப்பிட்ருச்சு. அங்கே பாருங்கள், பாதி காய் சாப்பிட்ருச்சு. இன்னொரு காய் தான் நம்மளுக்காக விட்டு வச்சுருக்கு. இதை வேணால் நாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொன்று கொய்யா மரம் தான். அது நல்லா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காய்க்கு வந்திருக்கு. இது நல்லா நாட்டு கொய்யாவே என்னன்னு தெரில, நல்லா உருண்டையாக பெருசு பெருசாக இருக்குது. என்ன காய் பழுத்துருச்சுன்னா அடியில் தான் கொஞ்சம் இத்த மாதிரி ஆயிடுது. மற்றபடி காய் ரொம்ப ஒரு உள்ளங்கை சோடு வர்ற அளவுக்கு ரொம்ப பெரிய காய். இதுவும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல இனிப்பாக இருக்குது. நானும் அம்மாவும் சாப்பிடுவோம். இது வயசானவங்களாம் சாப்பிட்டா சாப்பிட்றக்கு ஈஸியாக இருக்கும் பழுத்துருச்சுன்னா. ஒரு காய் பொரிச்சாச்சு. அவ்வளோதான் கொய்யா பழம். கொய்யா மரமே எங்கள் வீட்டில் நிறையா இருக்குது. இது பார்த்திங்கன்னா கருகாப்பிள் தழை மரமே சரியில்லை. அப்புறம் வெட்டி விட்டங்காட்டி தான் இப்போ நல்லா தழைஞ்சிருக்கு. இது நல்லா தழைஞ்சா தான் வீட்டில் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதுவும் கருகாப்பிள் தான். இன்னொரு மரம் எல்லாமே பூச்சி உளுந்து கருப்பு கருப்பாக ஆயிடுச்சு. இப்போ வெட்டி விட்டங்காட்டி தான் இப்போ 1 மாதமாக நல்லா தழைஞ்சு பார்க்க நல்லா ரம்மியமாக இருக்குது. இல்லைன்னா இது யூஸ் பண்ணவே முடியாது. கருகாப்பிள்லேயே நிறையா ரகம் இருக்குது. செங்காம்பு கருகாப்பிள், பச்சைக்காம்பு கருகாப்பிள்னு. இது பார்த்திங்கன்னா பச்சைக்காம்பு. இது பார்த்திங்கன்னா சின்ன நெல்லிக்காய் மரம். இது பனி காலத்தில் தான் சீசன் வரும், இப்போ சீசன் இல்லை. இந்த மரத்துலேருந்து விதை விழுந்துச்சுன்னா செடி முளைக்கிறதே கிடையாது. வேறு பக்கம் எடுத்து வைக்கலான்னு பார்த்தா இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா பிரியங்கா பிரதாப் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.